Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th Maths Chapter 2 Complex Numbers Exercise 2.9ல Sum number 21 to 25 வரைக்கும் பார்க்கலாம். 1 mark question, choose the correct answer. First number 21st question பார்ப்போம். If alpha and beta are the root of x square plus x plus 1 equal to 0, then alpha power 2020 plus beta power 2020 is கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு quadratic equations கொடுத்திருக்கிறாங்க. இதோட ரூட் இதோட நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி கிடைக்கிற ரூட் வந்துட்டு ஆல்பா அண்ட் பீட்டான்னு கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போ ஆல்பாவோட பவர் ஆல்பா பவர் 2020 பீட்டா பவர் 2020னால அதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஈவன் கொடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் இந்த quadratic equation நம்ம கன்சிடர் பண்ணணும். x ஸ்கொயர் பிளஸ் x பிளஸ் 1 இந்த quadratic equation equal to 0ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த quadratic equation நம்ம டைரக்டா சால்வ் பண்ண முடியாது. இப்ப ப்ராடக்ட் வேல்யூவும் 1 தான், சம்மும் 1 தான். சோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ல சம்மும் 1 வரது மாதிரி நம்ம டைரக்டா சால்வ் பண்ண முடியாது. சோ அப்ப நம்ம இப்ப ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபார்முலா x equal to minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம x ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ இப்போ abcங்கிறது x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் a, x ஓட கோஎஃபிஷியன்ட் b, cங்கிறது கான்ஸ்டன்ட். சோ அப்ப இதுல இருந்து a யோட வேல்யூவும் 1 தான், b யும் 1 தான், c equal to 1 தான். இந்த வேல்யூவை இதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சோ x equal to minus bங்கிறது 1 plus or minus square root of b square னா minus 1 square minus 4a ங்கிறது 1 தான், cங்கிறது 1 தான், divided by 2 into 1 நம்ம வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். so equal to minus 1 plus or minus square root of minus 1 squareங்கிறது plus 1 ஆயிடும், minus 4 into 1 into 1 4 தான், minus 4 divided by 2. minus 1 plus or minus 1 minus 4 னா minus 3 வரும். square root of minus 3 divided by 2. so equal to minus 1 plus or minus square root of minus 3 divided by 2 equal to minus 1 plus or minus இங்க வந்துட்டு square rootக்குள்ள minus இருக்கு. so square root of minus 1 ஓட வேல்யூ I. so அப்ப நம்ம இந்த minus இருக்கிறத I ன்னு ரைட் பண்ணலாம். இந்த square root அப்படியே ரைட் பண்ணுவோம். square root of 3 divided by 2. இப்போ நம்மளுக்கு 2 square root values வேணும். இங்க plus ஒரு டேர்மா ரைட் பண்ணலாம். 1 minus 1 plus I square root of 3 divided by 2 ஒரு ரூட். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா minus 1 minus I square root of 3 divided by 2. இப்போ நம்ம ரெண்டு ரூட் வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. x நம்ம அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி இது ஒரு ரூட், இது இன்னொரு ரூட், நம்மளுக்கு ரெண்டு ரூட் வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. given question இல்ல சொல்லியிருந்தாங்க இந்த ரூட் வேல்யூ தான் ஆல்பா அண்ட் பீட்டான்னு சொல்லியிருந்தாங்க. சோ அப்போ இந்த ரூட் இது வந்து ஆல்பா, இது வந்து பீட்டா. சோ இதுதான் ஆல்பாவும் பீட்டாவும். -1 plus I square root of 3 divided by 2 நம்ம cube root of unityல படிச்சிருப்போம். ஒமேகா வேல்யூ ஒமேகா equal to -1 plus I square root of 3 divided by 2 படிச்சிருப்போம். ஒமேகா ஸ்கொயர் equal to -1 minus I square root of 3 divided by 2. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு cube root of unityல படிச்சிருக்கிறோம். இங்கே பாருங்க -1 plus I square root of 3 divided by 2 இருக்கு. சோ அப்ப இந்த டேர்மை நம்ம வந்துட்டு ஒமேகான்னு கன்சிடர் பண்ணுவோம். இத ஒமேகாவும் இங்க -1 minus I square root of 3 divided by 2 ஒமேகா ஸ்கொயர்னு கன்சிடர். இது வந்து cube root of unityல வரும். தென் cube root of unityல இந்த கண்டிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்றோம்னாலே ஒமேகா கியூபோட வேல்யூவும் ஒமேகா கியூப் equal to 1. சோ இந்த கண்டிஷனை நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். அப்போ given questionல இருந்து என்ன கொடுத்து சொல்லியிருந்தாங்க, ஆல்பா 2020 plus பீட்டா 2020 இதான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தது. ஆல்பாங்கிறது என்னது ஒமேகா. சோ அப்ப நம்ம ஒமேகா 2020 பிளஸ் இங்க வந்துட்டு பீட்டாக்கு என்ன இருக்கு ஒமேகா ஸ்கொயர் அதுக்கு மேல 2020. சோ அப்ப இது எப்படி வரும் ஒமேகா 2020 பிளஸ் இங்க 2 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஒமேகா 4040. நம்ம இனி இதோட வேல்யூ பார்க்கணும். இந்த வேல்யூவை நம்ம 3 ஆல டிவைட் பண்ணலாம். 3 ஆல நம்ம டிவைட் பண்ணும்போது அந்த ஒமேகா கியூபோட வேல்யூ 1. சோ அப்போ அதை விட்டுட்டு ரிமைண்டரை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். சோ 2020 டிவைட் பை 3 நம்ம 3 ஆல டிவைட் பண்ணணும். சோ 3 ஆல டிவைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடும் 18 6 இங்க 18. சோ ரிமைண்டர் 2 வரும். சோ இந்த 2 நெக்ஸ்ட் இந்த 2
அப்புறம் 21 into 7 இங்க வரும். நெக்ஸ்ட் இங்க வந்துட்டு 1 0 னா 10. ஸோ அப்போ இங்க 3 இங்க வந்து 9 ரிமைண்டர் 1 இருக்கு. ஸோ அப்போ இந்த ஒமேகா பவர் 2020ல நம்ம வந்துட்டு 673 வந்துட்டு ஒமேகா பவர் கியூபோட வேல்யூ. ஸோ அது போயிடுச்சுன்னா ஒமேகா பவர் கியூபோட வேல்யூனா 1. இந்த ஏன்னா நம்ம ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர்னு இந்த வேல்யூவை கன்சிடர் பண்ணிக்கிறதுனால ஒமேகா கியூப் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் யூனிட்லேயே வரதுதான் ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ இதோட வேல்யூ நம்மளுக்கு ரிமைண்டர் தான் கன்சிடர் பண்ணணும். ரிமைண்டர் வந்து 1 இருக்கு. 1ன்னா இதோட வேல்யூ வந்துட்டு ஒமேகா. நெக்ஸ்ட் அப்போ 40 பவர்ல 4040 இருக்கு. ஸோ அப்போ 4040க்கு நம்ம 4040வையும் சேம் அதே மாதிரி தான் 3ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 3ஆல டிவைட் பண்ணும்போது 1 3 நெக்ஸ்ட் இந்த 0 10 இங்க 3 9 இங்க 1 நெக்ஸ்ட் இங்க 4. ஸோ அப்போ இங்க 4 இங்க 12 இங்க 2 அகைன் இங்க 0 இங்க 6 18 வரும். இங்க வந்து 2 ஜஸ்ட் நார்மலா நம்ம 3ஆல டிவைட் பண்ணிருக்கோம். சோ அப்ப இங்க வந்து ரிமைண்டர் என்ன வந்திருக்கு 2 வந்திருக்கு. 2 வந்துச்சுன்னா அது வந்துட்டு ஒமேகா ஸ்கொயர். சோ அப்போ இங்க வந்துட்டு ரிமைண்டர் 1னா ஒமேகா, ரிமைண்டர் 2 வந்திருக்கு ஒமேகா ஸ்கொயர். சேம் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டில நம்ம இன்னொரு கண்டிஷனும் படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம் 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இங்க நம்மளுக்கு ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் இருக்கு. இந்த இதுல இருந்து நம்ம ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். என்ன வரும் ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 1ங்கிறது இந்த பக்கம் வரும்போது -1 ஆயிடும். சோ அப்ப நம்மளுக்கு -1. நம்ம அப்போ ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் எப்படி ரைட் பண்ணலாம்னா -1. அப்போ ஆப்ஷன்ஸ்ல நம்மளுக்கு என்னது this one -1 இதுதான் கரெக்டான ஆன்சர். 22nd question. The product of all four values of cos pi by 3 plus I sin pi by 3 whole power 3 pi by 4 is. இதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. given questionல என்ன கொடுத்திருக்காங்க cos pi by 3 plus I sin pi by 3 whole power 3 by 4. இப்போ இங்க வந்து cos pi by 3 plus cosம் சைனும் தான் இருக்கு. இங்க பவர்ல வந்து ஹோல் பவர் 3 pi by 4 இருக்கு. சோ இதை நம்ம டைரக்டா டிமோரைஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். இங்க cos theta plus I sin theta ஃபார்ம்ல தான் இருக்கு. சோ நம்ம 3 pi by 4 டைரக்டா அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடாது. டிமோரைஸ் தியரம் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து நியூமரேட்டருக்கு நம்ம டிமோரைஸ் தியரம் அப்ளை பண்ணணும். சோ வந்து நியூமரேட்டருக்கு டிமோரைஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது என்னவாயிடும் cos இந்த 3 இங்க உள்ளாடி வரும்போது cos 3 pi divided by 3 plus I sin 3 pi divided by 3 இங்க பவர்ல 1 by 4 இருக்கும். சோ இந்த 3யும் கேன்சல் ஆகும், இந்த 3யும் கேன்சல் ஆகும். அப்ப நம்மளுக்கு cos pi plus I sin பவர்ல sin pi பவர்ல 1 by 4 இருக்கு. இப்ப நம்ம இதுல வந்துட்டு இங்க டிவிஷன்ல இருக்குச்சுன்னா இந்த மாதிரி டிவிஷன்ல இருக்குச்சுன்னா டிமோரைஸ் தியரம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆர்குமெண்ட்ஸ் கூட 2k பையை ஆட் பண்ணணும். சோ அப்ப இது கூட நம்ம ஃபர்ஸ்ட் 2k பையை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி டிவிஷன் இருந்துச்சுன்னா நம்ம டிமோரைஸ் தியரம் அப்ளை பண்ணணும். சோ அதுக்காக இப்ப 2k பையை ஆட் பண்ணலாம். cos 2k பை பிளஸ் இங்க கிவன்ல இங்க இருக்க பை பிளஸ் I sin 2k பை பிளஸ் பை இங்க ஹோல் பவர் 1 by 4. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு வந்துட்டு டிமோரைஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். சோ அப்ளை பண்ணும்போது இங்க டிவிஷன்ல இருக்கிறது இங்க பவர்ல இருக்கிறது இங்க உள்ளாடி ஆர்குமெண்ட்ஸ் பக்கத்துல வந்துரும். சோ அப்போ cos 2k pi plus pi divided by 4 plus I sin 2k pi plus pi divided by 4. இப்ப நம்ம இத ஷார்ட் ஃபார்மா எப்படி ரைட் பண்ணலாம் cos plus I cos theta plus I sin theta இருந்துச்சுன்னா அதை நம்ம ஷார்ட் ஃபார்மா sis ன்னு ரைட் பண்ணலாம். சோ அப்போ sis 2k pi plus pi divided by 4. இப்ப nங்கிறது இங்க டிவிஷன்ல என்ன இருக்கு n equal to 4. அப்ப k யோட வேல்யூ இதுல என்னவா இருக்கும் k யோட வேல்யூ 0 1 2 3. நம்ம k க்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ அதுக்கு முன்னாடி இப்போ வந்துட்டு இது வந்து போலார் ஃபார்ம்ல இருக்கு cos theta plus I sin theta. இத வந்து நம்ம ஆயிலர் ஃபார்முக்கு கன்வர்ட் பண்ணலாம். இப்போ ஆயிலர் ஃபார்முக்கு நம்ம ரைட் பண்ணனும் எப்படி e பவர் ஆயிலர் ஃபார்ம்னா e பவர் I theta e பவர் I இங்க தீட்டாக்கு பதிலா 2k pi plus pi divided by 4 இருக்கு. நம்ம இப்போ இந்த போலார் ஃபார்மை ஆயிலர் ஃபார்முக்கு கன்வர்ட் பண்ணிக்கிறோம். சோ இதுல வந்துட்டு இந்த ஆயிலர் ஃபார்ம்ல கன்வர்ட் பண்ணி வச்சிருக்கிறதுல நம்ம k க்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்.
ஸோ இப்போ கேக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கேக்கு 0 போடும்போது இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? e பவர் i பை பை 4ன்னு கிடைக்கும். நம்ம இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். k ஈக்குவல் டு 0, k ஈக்குவல் டு 0 போட்டோம்னா e பவர் i பை பை 4. நம்ம வந்துட்டு இதுல வந்துட்டு வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு 0 போட்டாச்சு. நெக்ஸ்ட் 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்க 1 இருக்கு. அப்போ 2 பை பிளஸ் பை. அப்போ என்ன வரும்? 2 பையும் பிளஸ் பையும் சேர்ந்து 3 பை பை 4ன்னு வரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் k ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது e பவர் i இங்க வந்து 2 பை 3 பை பை 4. நெக்ஸ்ட் வந்து k ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதுல k ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்ன வரும்? k 2 இன்டூ 2 4. 4 பை பிளஸ் பை 5 பை ஆயிடும். 5 பை பை 4. ஸோ அப்போ ஈக்குவல் டு e பவர் i 5 பை பை 4. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? k ஈக்குவல் டு 3 சப்ஸ்டியூட் பண்ணோம். k ஈக்குவல் டு 3. k ஈக்குவல் டு 3 சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆயிடும்? இங்க 3 போட்டோம்னா 3 இன்டூ 2 6. 6 பை பிளஸ் பை. அப்போ 7 பை பை 4 equal to e power i 7 pi by 4. இப்போ given question நம்ம இப்போ 4 values-உம் find out பண்ணியாச்சு. given questionல என்ன சொல்லிருக்காங்க? product of all 4 values. productனா என்ன பண்ணணும்? நம்ம இந்த 4 values-யும் multiply பண்ணணும். so equal to 4 values-யும் நம்ம இப்போ multiply பண்ணணும். e power i 5 by 4 into e power i 3 pi by 4 into e power i 5 pi by 4 into e power i 7 pi by 4. இப்போ இங்க மல்டிப்ளிகேஷன்ல இங்க எல்லாமே பேஸ் ஈயா தான் இருக்கு. சோ அப்ப நம்ம ஜஸ்ட் பவர் எல்லாம் ஆட் பண்ணலாம். சோ ஈக்குவல் டு e பவர் i. பவர் ஆட் பண்ணும்போது இங்க பை 3 பை 5 பிளஸ் 3 பை பிளஸ் 5 பை பிளஸ் 7 5 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு e பவர் i 3 1 4 4 plus 5 9 9 plus 7 16. so அப்போ 16 pi by 4. நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணும்போது இங்க வந்துட்டு 4 ஆயிடும். so equal to e power i 4 pi. e power i 4 pi. இதை வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு போலார் ஃபார்ம்க்கே கன்வெர்ட் பண்ணலாம். போலார் ஃபார்ம்ல ரைட் பண்ணணும். எப்படி ரைட் பண்ணுவோம்? cos 4 pi plus i sin 4 pi. cos 4 pi plus i sin 4 pi ன்னு கிடைச்சிருக்கு. நம்ம வந்துட்டு இப்போ cos 4 pi ஈவன் நம்பர்ல இருந்துச்சுன்னா cos பையோட வேல்யூ பாத்தீங்கன்னா -1. cos 2 pi-ன்னா அதோட வேல்யூ 1. ஈவன் நம்பர்ல இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1. ஆட் நம்பர்ல வந்துச்சுன்னா அதோட வேல்யூ -1. சோ அப்ப இங்க ஈவன் நம்பர் 4 pi இருக்கு. 4 pi இருக்கறனால இதோட வேல்யூ 1 plus i sin 4 pi. sin 4 pi ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 0. சோ அப்ப இதோட வேல்யூ 1. இங்க நம்ம பார்த்தோம்னா choose the correct answerல இது 1ங்கறத கரெக்ட்டான ஆன்சர். 23rd question பார்க்கலாம். if omega not equal to 1 is a cubic root of unity and ஒரு 3x3 matrixல ஒரு determinant கொடுத்திருக்காங்க equal to 3k, then k equal to சொல்லிட்டு find out பண்ண சொல்லிருக்காங்க. this 3x3 matrix sizeல கொடுத்திருக்காங்க determinant of this equal to 3k னா இந்த k யோட வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப இதுல இருந்து find out பண்ண வேண்டியது. ஈவன் கொடுத்திருக்கிறத அப்படியே நம்ம ரைட் பண்ணலாம். 1 1 1 1 minus omega square minus 1 இங்க omega square இங்க 1 omega square omega power 7 equal to 3k. இப்போ cubic root of unity ன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கனால cubic root of unity னாலே நமக்கு தெரிஞ்சது என்னன்னா omega cube equal to 1 1 plus omega square equal to 0. இதுல இருந்து நம்ம omega வேல்யூ என்ன எப்படி கன்சிடர் பண்ணலாம்? இந்த 1 இந்த பக்கம் வரும்போது -1 ஆயிடும். இந்த omega square இந்த பக்கம் வரும்போது -omega square ஆயிடும். நெக்ஸ்ட் இதுல இருந்து omega square equal to னா இந்த பக்கம் -1 minus omega. நெக்ஸ்ட் ஒமேகாவோட வேல்யூ என்னது? omega equal to -1 plus i square root of 3 divided by 2 னா omega square ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா -1 minus i square root of 3 divided by 2 னா omega square. இதுவும் cube root of unity னா பேசிக்கா வருது. சோ இத வச்சு தான் நம்ம இங்க வந்து சிம்பிளிஃபை பண்ண போறோம். இங்க பாருங்க இங்க minus omega square -1 ன்னு இருக்கு. இங்க -1 minus omega square னா என்ன இருக்கு? omega. சோ அப்ப நம்ம இந்த டேர்ம் omega ன்னு சிம்பிளிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் இங்க omega பவர் 7 இருக்கு. omega cube ஓட வேல்யூ 1. அப்ப இந்த omega பவர் 7 நம்ம omega cube into omega ரைட் பண்ணலாம்.
ஒமேகா கியூவோட வேல்யூ 1. ஸோ அப்போ ரிமைனிங் 1 வரும். அப்போ இதுல என்னென்ன சேஞ்சஸ் வரும்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் 1 நம்ம ஒமேகான்னு ரைட் பண்ணுவோம். ஒமேகா பவர் 7 ஒமேகா ஆயிடும். 1 1 1 ரிமைனிங் அந்த மாதிரி அப்படியே ரைட் பண்ணலாம். ஸோ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் 1 ஒமேகா, இந்த ஒமேகா ஸ்கொயர் 1 ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா பவர் 7ங்கிறது ஒமேகா ஈக்குவல் டு 3k. இப்போ நம்ம இந்த இது அப்படியே வந்துட்டு நம்ம டிட்டர்மினன்ட் 3x3 மேட்ரிக்ஸ்ல எப்படி டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அதே மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இல்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுக்காக இன்னொரு சிம்பிளிஃபிகேஷன் கூட நம்ம பண்ணலாம். இந்த ரோ 1 இது ரோ இது காலம். இந்த ரோ 1 நம்ம என்ன பண்ணலாம்னா ரோ 1 r1 பிளஸ் r2 பிளஸ் r3 இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப ரோ 1 இதுதான் ரோ. அப்ப r1ன்னா நம்ம வந்து r1 இந்த ரோவோட ஃபர்ஸ்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இந்த மூணையும் ஆட் பண்ணி இந்த r1ல நம்ம ரைட் பண்ணணும். ஸோ அப்போ 1 + 1 + 1 என்ன ஆயிடும் 3 ஆயிடும். இதே மாதிரி r2னா ஃபர்ஸ்ட் ரோவோட செகண்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோவோட செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோவோட தேர்ட் எலிமெண்ட். அப்ப என்ன ஆயிடும் 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர். நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி தான் 1 + தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோவோட தேர்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோவோட தேர்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோவோட தேர்ட் எலிமெண்ட் அந்த மாதிரி. ஸோ அப்போ 1 + ஒமேகா ஸ்கொயர் + ஒமேகா. ரிமைனிங் ரெண்டு ரோவும் எந்த சேஞ்சஸும் கிடையாது, அப்படியே ரைட் பண்ணலாம். 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் 1 ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா ஈக்குவல் டு 3k. இப்போ இதுல 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ என்னது 0. இங்க 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் தான் இருக்கு, இதோட வேல்யூ 0. அப்ப இது நம்ம எப்படி ஆயிடும் 3, இதோட வேல்யூ 0 ஆயிடும், இதுவும் 0 ஆயிடும். சோ இது 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் 1 ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா. டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 3k. இப்ப நம்ம இதுல இருந்து டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சோ இப்போ இங்க 3 கன்சிடர் பண்ணுவோம். 3 கன்சிடர் பண்ணும்போது 3 இருக்கிற ரோ பிளஸ் காலமை நம்ம ஹைட் பண்ணணும். சோ ஹைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகான்னு கிடைக்கும். அதை கன்சிடர் பண்ணுவோம். ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா equal to 3k. இப்போ நம்ம crossல multiply பண்ணலாம். 3 into omega omega square minus this omega square into omega square omega power 4 equal to 3k. இந்த 3 and 3 cancel ஆகும். omega square minus omega power 4 இருக்கும் equal to k. இந்த omega power 4 நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம் omega cube into omega. அப்ப என்ன ஆயிடும் omega square minus omega cube ஓட வேல்யூ 1 ஆயிடும். சோ அப்ப இங்க omega equal to k. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த ஒமேகா ஸ்கொயர்னா இங்க நம்ம என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 மைனஸ் ஒமேகா. இந்த ஒமேகா ஸ்கொயருக்கு நம்ம இதை சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 மைனஸ் ஒமேகா. அகைன் இந்த மைனஸ் ஒமேகா ஈக்குவல் டு k. இப்போ என்ன ஆயிடும் மைனஸ் ஒமேகாவும் மைனஸ் ஒமேகா சேர்ந்து -2 ஒமேகா ஆயிடும். சோ அப்போ -1 -2 ஒமேகா ஈக்குவல் டு k. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் -1 -2 இந்த ஒமேகாக்கு என்ன பண்ணணும் ஒமேகாக்கோட வேல்யூ இங்க இருக்குல்ல -1 பிளஸ் i ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 டிவைடட் பை 2 இந்த வேல்யூவை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சோ அப்போ -1 பிளஸ் i ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு k. இந்த 2 கேன்சல் ஆகும். சோ -1 இந்த மைனஸ் நம்ம பிராக்கெட் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1 ஆயிடும். சோ இந்த மைனஸ் இன்டு பிளஸ் -i ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஈக்குவல் டு k. இந்த -1 +1 கேன்சல் ஆகி -i ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஈக்குவல் டு k. சோ அப்ப இதுல இருந்து k யோட வேல்யூ -i ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. சோ -3 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இதுதான் கரெக்டான ஆன்சர். சோ இங்க என்னென்ன சிம்பிளிஃபிகேஷன் நம்ம பண்ணிருக்கோங்கறத மட்டும் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். 24th question. The value of 1 plus square root of 3i divided by 1 minus square root of 3 whole power 10. இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க வந்து போலார் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. சோ அப்ப நம்ம இத வந்து ஃபர்ஸ்ட் போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணனும். நியூமரேட்டர்ல இருக்கிறத போலார் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணலாம். 1 minus square root of 3i equal to போலார் ஃபார்ம்னாலே ஃபார்முலா r cos theta plus I sin theta. இந்த ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும். நெக்ஸ்ட் அப்போ r ஃபைண்ட் அவுட் பண்ணனும். r equal to modulus of z equal to square root of real partங்கிறது 1 square plus imaginary partங்கிறது square root of 3 square equal to square root of 1 square ஓட வேல்யூ 1 ஆயிடும். இங்க வந்து ஸ்கொயர் ரூட் இங்க ஸ்கொயர் இருக்கிறது கேன்சல் ஆகி 3 ஆயிடும். சோ +3 equal to square root of 4. square root of 4 னா
2. Square root of 4 value 2. R equal to 2. Next நம்ம angle find out பண்ணணும். Alpha equal to tan inverse of imaginary part. Modulus of imaginary part. Imaginary part ங்கிறது square root of 3 divided by modulus of real part. So equal to tan inverse of square root of 3. Tan inverse of square root of 3 நாலே நம்மளுக்கு தெரியும் அதோட வேல்யூ 5/3. So இப்போ ஆல்பாவும் ஆல்பா ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது எந்த குவார்டர்ல வரும்னு பாருங்க. ரியல் பார்ட்டும் பாசிட்டிவ்ல இருக்கு, இமேஜினரி பார்ட்டும் பாசிட்டிவ், ரெண்டுமே பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா, தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா. ஸோ அப்ப தீட்டா ஈக்குவல் டு 5/3. ஸோ அப்ப இதுல நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 plus square root of 3i equal to r ஓட வேல்யூ 2 cos theta ஓட வேல்யூ 5/3 plus I sin 5/3. இங்க 1 minus square root of 3i find out பண்ணியாச்சு. next 1 minus square root of 3i. 1 minus square root of 3i நாலும் சேம் இதே தான் வரும். இங்க sin மட்டும் மைனஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வரும். ரியல் பார்ட் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு, இமேஜினரி பார்ட் நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல தீட்டா என்னது? தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பா. இப்போ இங்க ஆங்கிள் வந்துட்டு 5/3 இருக்கிறது நம்மளுக்கு வந்து மைனஸ் 5/3ன்னு வரும். ஸோ அப்போ நம்ம டைரக்டாவே அதை ரைட் பண்ணலாம். 2 cos minus 5/3 plus I sin minus 5/3. So இங்க மைனஸ் இருக்கு, மைனஸ் இருந்துச்சுன்னா இது ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வரும். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பா. ஸோ அதனால ஆர்குமெண்ட் மட்டும் மைனஸ்ல சேஞ்ச் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் இதுல நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம். 1 plus square root of 3i divided by 1 minus square root of 3i whole power 10 equal to நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டு ரைட் பண்ணலாம். 2 cos 5/3 plus I sin 5/3 divided by 2 cos minus 5/3 plus I sin minus 5/3. So இப்போ இந்த 2 கேன்சல் ஆகும். இந்த மாதிரி டிவிஷன்ல cos theta plus I sin theta, இங்கேயும் cos theta plus I sin theta. டிவிஷன்ல இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆர்குமெண்ட்ஸை மட்டும் ஜஸ்ட் ஆட் பண்ணணும். சாரி, டிவிஷன்ல இருந்துச்சுன்னா ஆர்குமெண்ட் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணலாம். டிவிஷன்ல இருக்கு, மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுன்னா தான் ஆர்குமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும். டிவிஷன்ல இருந்துச்சுன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஆர்குமெண்ட்ஸ் சப்ராக்ட் பண்ணணும். சாரி, இதுக்கப்புறம் ஹோல் பவர், இதுக்கு ஹோல் பவர் வந்துட்டு 10 இருக்கு, அதுவும் நம்ம மறக்கக்கூடாது. ஹோல் பவர் 10 ஈக்குவல் டு நம்ம இப்போ ஆர்குமெண்ட்ஸை சப்ராக்ட் பண்ணலாம். cos 5/3 மைனஸ் இது மைனஸ் 5/3 பிளஸ் I sin 5/3 minus 5/3. இங்க whole power 10. இப்போ இங்க cos theta plus I sin theta, இங்கே cos theta plus I sin theta என்ற ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா டிவிஷன்ல இருந்துச்சுன்னா நம்ம ஆர்குமெண்ட்ஸை ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அதான் சப்ராக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இங்க மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ அப்போ cos 5/3 பிளஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும், பிளஸ் 5/3. இங்க பிளஸ் I sin 5/3 minus into minus plus ஆயிடும், plus 5/3 whole power 10. cos 5/3 plus 5/3 2/3. cos 2/3 plus I sin 2/3 whole power 10. Next நம்ம டிமோரைஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். பவர்ல இருக்கிறத உள்ளாடி கொண்டு வந்தாலும், உள்ளாடி கொண்டு வரும்போது 2π into 2 into 10 20. ஸோ அப்போ cos 20π/3 plus I sin 20π/3. இதுல பாருங்க, cos 20π/3, π/3 னா 60. ஸோ 20 into 60, 20 into 16 பாத்தீங்கன்னா 20 into 60 equal to 12,200. இப்போ ஆங்கிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 0ல இருந்து 360 டிகிரிக்கு உள்ளாடி தான் இருக்கும். இங்க வந்து 1200 இருக்கு. 1200 இந்த மாதிரி 360 டிகிரி அபோவ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த ஆங்கிளை வந்து 360ஆல டிவைட் பண்ணி அதுல வர ரிமைண்டரை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ 1200 நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா 1200 டிவைடட் பை
360. இந்த 1200 divided by 360. ஆனா இது வந்து 360 ஆங்கிளோட ஜாஸ்தியா இருக்கு. நம்மளுக்கு 0ல இருந்து 360 வரைக்கும் தான் இருக்கு. இது அதை விட ஜாஸ்தியா இருக்கிறதுனால நம்ம 360ஆல டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ 360ல டிவைட் பண்ணா எத்தனை இது வரும்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 360யும் நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 720. ஸோ இங்க 1200க்கு அப்போ இன்னொரு டைம் கூட 360 ஆட் பண்ணி பார்க்கலாம். இங்க வந்துட்டு 810. ஸோ அப்போ 3 டைம்ஸ் 1080 3 டைம்ஸ் போடலாம். ஸோ அப்போ ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன ஒரு மைனஸ் பண்ணும்போது 0 120 வரும். ஸோ அப்போ நம்ம இதை வந்துட்டு இங்க 20 பை பை 3 20 பை பை 3னா 1200 காஸ் 1200 டிகிரின்னு இருக்கு. 1200 டிகிரி இருக்கிறத நம்ம வந்துட்டு 360ல டிவைட் பண்ணி 120 டிகிரின்னு இருக்கு. இந்த 120 டிகிரியை நம்ம இப்போ டைரக்டா இது பண்ண முடியாது. பை பை 3 அந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. பை பை 2 அந்த மாதிரி மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக இதை நம்ம எப்படி 120 எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 2 into 60 2 into 60 நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 2 into 60 னா 120. சோ அப்போ 60 னா நம்மளுக்கு தெரியும். 60 னா நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம்? பை பை 3. 60 னா பை பை 3. சோ அப்போ இது நம்ம எப்படி ரைட் பண்ணனும்? 2 பை பை 3. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும். இது வந்து 20 divided by 20 பை பை 3 இருக்கு. 20 பை பை 3 னா 1200. சோ அதனால நம்ம அதை 360ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டரை மட்டும் கன்சிடர் பண்ணனும். சோ ரிமைண்டர் வந்து 120 இருக்கு. இந்த 120 நம்ம 2 into 60 னு ஸ்ப்ளிட் பண்றோம். சோ அப்போ 2 into 60 60 னா பை பை 3. அப்ப இதை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னா cos 2 பை பை 3 plus I sin 2 பை பை 3. இதை ஷார்ட் ஃபார்ம்ல நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்? sis 2 பை பை 3. சோ அப்போ இங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறதுல sis 2 பை பை 3 இதுதான் கரெக்டான ஆன்சர். நம்ம வந்துட்டு இதை போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் இது மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி டிவிஷன்ல இருந்துச்சுன்னா ஆர்குமெண்ட்டை நம்ம செப்பரேட் பண்றோம். செப்பரேட் பண்ணி அதுக்கப்புறம் இங்க 20 பை பை 3னா 1200 வருது. அதனால 360ஆல டிவைட் பண்ணோம். அதோட ரிமைண்டர் பாத்தீங்கன்னா 120. இந்த 120 நம்ம 2 into 60ன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிறோம், ஸ்பிளிட் பண்ணிருக்கிறோம். அதுக்கப்புறம் 60க்கு பை பை 3ன்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ அப்போ 6 2 பை பை 3 கிடைக்கும். 25th question. If omega equal to cis 2 pi by 3, then the number of distinct root of this ஒரு 3x3 matrix determinant கொடுத்திருக்காங்க equal to 0. இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க? distinct roots ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. இங்க வந்து omega equal to cis 2 pi by 3. இங்க 3 இருக்கு, டிவிஷன்ல 3. இதுதான் வந்துட்டு n. சோ n equal to 3 இது வந்துட்டு ஒரு cube root of unity. இங்க n equal to 3 cube இருக்கிறதுனால இது வந்து ஒரு cube root of unity. Cube root of unityனால நம்மளுக்கு பேசிக்கா தெரிஞ்சது omega cube equal to 1 plus omega square equal to 0. இது வந்து cube root of unitல பேசிக்கா வருது. சோ இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். z plus 1 omega square omega z plus omega square 1 omega square 1 z plus omega. Determinant equal to 0. இப்போ நம்ம மேட்ரிக்ஸ்ல எப்படி டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? சேம் அதே ப்ரொசீஜர்ல தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சைன் இது பிளஸ் மைனஸ் இது பிளஸ். சோ அப்போ ஃபர்ஸ்ட் திஸ் ஒன் z plus 1 இதை கன்சிடர் பண்ணும்போது இது இருக்கிற ரோ பிளஸ் z plus 1 இருக்கிற ரோ பிளஸ் காலமை நம்ம ஹைட் பண்ணணும். சோ அப்போ ரோ அண்ட் காலம் ஹைட் பண்ணும்போது கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸை கன்சிடர் பண்ணணும். z plus z square z plus omega square this 1 இந்த 1 இங்க z plus omega. நெக்ஸ்ட் இங்க வந்துட்டு மைனஸ் சைன். சோ அப்போ மைனஸ் இங்க இருக்கிற ஒமேகா. இந்த ஒமேகா கன்சிடர் பண்ணும்போது ஒமேகா இருக்கிற ரோ பிளஸ் காலமா ஹைட் பண்ணணும். கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் ஒமேகா 1 ஒமேகா ஸ்கொயர் z plus omega. ஒமேகா 1 ஒமேகா ஸ்கொயர் z plus omega. நெக்ஸ்ட் இங்க பிளஸ் இங்க ஒமேகா ஸ்கொயர் இருக்கு. ஒமேகா ஸ்கொயர் கன்சிடர் பண்ணும்போது ஒமேகா ஸ்கொயருக்கு ரோ பிளஸ் காலமா ஹைட் பண்ணணும். அப்போ ஒமேகா z plus omega ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் 1 கிடைக்கும். ஒமேகா z plus omega ஸ்கொயர் 1 equal to 0. ஜஸ்ட் நம்ம எந்த இது கன்சிடர் பண்றோமோ அதுக்கு ரோ பிளஸ் காலமா நம்ம ஹைட் பண்ணும்போது கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸை ரைட் பண்ணியிருக்கிறோம். சோ இப்போ z plus 1 நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் திஸ். அப்போ z plus omega into z plus omega square minus 1 into 1 1.
next இந்த minus omega crossல multiply பண்ண so அப்போ z plus omega into this omega minus 1 into omega square bracket next இந்த plus omega square நம்ம crossல multiply பண்ணும்போது 1 into omega next omega square into z plus omega square minus omega square into z plus omega square equal to 0. Next இந்த bracket குள்ள இந்த ரெண்டையும் நம்ம multiply பண்ணலாம். So அப்ப z plus 1 அப்படியே இருக்கட்டும். z into z square, z into omega square. Next omega into z plus z omega into omega square plus omega cube. Next in the minus 1. Next minus omega, this thing நம்ம multiply பண்ணலாம். z into omega into omega plus omega square in the minus omega square. Next plus omega square இங்க multiply பண்ணலாம் omega minus omega square into z omega square minus omega square into omega square omega power 4 equal to 0. நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஒமேகா கியூபுக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஒமேகா கியூப்னா given நம்மளுக்கு தெரியும் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்னாலே 1. சோ அப்போ ஒமேகா கியூபுக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா இங்க என்ன ஆயிடும் z plus 1 z square plus z omega square plus z omega கியூபுக்கு வேல்யூ 1. சோ அப்போ plus 1 இங்க minus 1 minus omega இங்க z omegaவும் இங்க வந்துட்டு minus இங்க plus omega square minus omega square plus omega square இங்க வந்துட்டு omega minus z omega square இங்க omega power 4 இருக்கு. omega power 4 நம்ம omega cube into omega ரைட் பண்ணலாம். omega cube ஓட வேல்யூ 1. சோ அப்ப இங்க minus omega மட்டும் கிடைக்கும் equal to 0. இதுல இருந்து நம்மளுக்கு இந்த இங்க plus 1 minus 1 cancel ஆயிடும். இங்க வந்து இங்க plus omega square minus omega square cancel ஆயிடும். இந்த plus omegaவும் minus omegaவும் cancel ஆயிடும். சோ அப்போ நெக்ஸ்ட் இந்த மல்டிப்ளை பண்ணலாம். z ஆல நம்ம இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணனும். சோ அப்ப z ஆல மல்டிப்ளை பண்ணும்போது z into z square z cube plus z square omega square plus z square omega இத z ஆல மல்டிப்ளை பண்ணிரோம். நெக்ஸ்ட் வந்து இந்த 1 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 1 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது சேம் அதே டேர்ம் தான் வரும். plus z square plus z omega square plus z omega நம்ம இப்போ z ஆலே 1 ஆலே மல்டிப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் ஒமேகால மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸ் ஒமேகால மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் z omega ஸ்கொயர் ஆயிடும். இந்த நெக்ஸ்ட் இங்க பிளஸ் ஒமேகா ஸ்கொயருக்கு பிளஸ் ஒமேகா ஸ்கொயர்ல இந்த டேர்மை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் z ஒமேகா பவர் 4ன்னு வரும். ஒமேகா பவர் 4 நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்? ஒமேகா கியூப் இன்டு ஒமேகா. சோ அப்போ ஒமேகா கியூபோட வேல்யூ 1 ஆயிடும். சோ அப்ப இங்க ஒமேகான்னு வரும் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இதுல என்னென்ன கேன்சல் பண்ணலாம்னு பாருங்க. இங்க மைனஸ் z ஒமேகாவும் இங்க பிளஸ் z ஒமேகா கேன்சல் ஆகும். இங்க பிளஸ் z ஒமேகா ஸ்கொயர் இங்க மைனஸ் z ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் z ஒமேகா ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். சோ இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு z கியூப் பிளஸ் z ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் ஒமேகா பிளஸ் z ஸ்கொயர் கிடைக்கும் ஈக்குவல் டு 0. இந்த டேர்ம் இதுல z கியூப் பிளஸ் இதுல இருந்து z ஸ்கொயர் எல்லாத்துலயுமே z ஸ்கொயர் இருக்கு. நம்ம இதுல இருந்து z ஸ்கொயரை காமனா வெளியே எடுத்துடலாம். இப்ப காமனா z ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா பிளஸ் 1 நம்ம z ஸ்கொயரை வெளியே எடுத்திருக்கிறோம் ஈக்குவல் டு 0. ஒமேகா ஸ்கொயர் 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ 0. இதுக்கு 0 இந்த வேல்யூ இதுக்கு 0. அப்ப என்ன வேணும்? z cube plus z square இதோட z square இதோட வேல்யூ 0 equal to 0. அப்ப இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிடும். z cube equal to 0. z cube equal to 0 னால நம்மளுக்கு cube root of unityனால 3 சொல்யூஷன் வரும். so z cube equal to 0. அப்ப z equal to 0, z equal to 0, z equal to 0, again z equal to 0.
z cube equal to 0 னால் அது நம்ம தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணும்போது z equal to 0, z equal to 0, z equal to 0. ஈவன் கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? then the number of distinct rootனா எத்தனை different roots இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ given கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அங்க different rootsல எல்லாத்தோட வேல்யூவே 0வா தான் இருக்கு. சோ அப்போ one different root தான். எல்லாரோட வேல்யூவும் 0 சேமா தான் இருக்கு. சோ அப்போ இதோட distinct root பாத்தீங்கன்னா 1. நம்ம 0ன்னு மென்ஷன் பண்ண கூடாது 1. மேபி இப்போ z ஓட வேல்யூ 1, z ஓட வேல்யூ 2, இப்போ 3 சொல்யூஷன்ல 1 2 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு distinct root பாத்தீங்கன்னா 3 ன்னு வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் z equal to 1, z equal to 1, z equal to 2 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா distinct root பாத்தீங்கன்னா 2 ன்னு வரும். ஆனா எல்லாமே ஈக்குவலா இருக்கு. z equal to 0 0 0 ஈக்குவலா இருக்குன்னா இதுல distinct root வந்து பாத்தீங்கன்னா 1. சோ அப்போ given questionல ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்ததுல இதுதான் கரெக்டான ஆன்சர் 1. மேபி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் 2 மார்க் கூட வரலாம். இது இந்த மாதிரி சால்வ் பண்றது ப்ரொசீஜர் தெரிஞ்சுச்சுன்னா 2 மார்க் ஆர் 1 மார்க் எதுனாலுமே ஈஸியா சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.